विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा। श्री जयदेवे कृतहरि सेवे श्री जयदेवे कृतहरि सेवे भणति परम रमणीयं भणति परम रमणीयं हृदयं हरिं अतिसदयं प्रमुदित हृदयं हरिमतिसदयं नमत सुकृत कमनीयं राधे नमत सुकृत कमनीयं राधे धीर समीरे यमुना तीरे वसति बने இந்த அஷ்டபதிக்கு முத்திரை வைக்கும்போது நமக்கு என்ன சொல்கிறார்னா கிருஷ்ணனை சரணாகதி பண்ணுங்கோங்கிறார். நமதா கிருஷ்ணனை சரணாகதி பண்ணு. ஸ்ரீஜக்கிருத்த ஹரிசேவே ஜெயதேவ சுவாமிகள் சொல்கிறார். தன்னையே பகவத் கைங்கரியத்தை சொல்லுகிறார், கீர்த்தன கைங்கரியத்தை. அப்பேற்பட்ட ஜெயதேவர் பண்ணின அஷ்டபதி இது. ஸ்ரீ ஜெயதேவே கிருத்த ஹரிசேவே பணதி பண்ணின இந்த அஷ்டபதி எப்பேற்பட்ட அஷ்டபதி? பரம ரமணீயம், ரொம்ப அழகான உயர்ந்த அஷ்டபதி இது. ஆனால் இது யாரை இது கிருஷ்ணனை பற்றி பண்ணியிருக்கிறது. இது குவாலிஃபைடாக இருந்தால் இந்த அஷ்டபதி அவளுக்கு எந்த அனுபவத்தை கொடுக்கும்னா, பிரமுதித ஹிருதயம் ஹரிம். இந்த அஷ்டபதியில் பகவான் கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான். பிரமுதித ஹிருதயம் ஹரிம். நமக்கு எல்லா காரியமும் எதுக்காக நம்ம பண்ணுறோம்? சகல தர்மங்களுக்கும் பிரயோஜனம் என்ன என்ன லட்சியத்தில் பண்ணுறோம்? பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் நாராயண பிரீத்தியர்த்தம் தானே எல்லா காரியமும் பண்ணுறோம். எல்லா காரியமும் என்னன்னா பகவானுடைய பிரீத்திக்காக தான் சகல காரியமுங்கிறது பாகவதம். பிரமுதித ஹிருதயம் அப்பேற்பட்ட கிருஷ்ணன். அது மாத்திரம் இல்லை, அதி சதயம் பரம கருணாமூர்த்தி. இப்பேற்பட்ட கிருஷ்ணனை யாருக்கு பிடிக்கும்னார்? எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. சுக்ருத கமனீயம் பாக்கியசாலிக்கு தான் கிருஷ்ணனை பிடிக்குங்கிறார். எல்லாருக்கும் பிடிக்காது. யாருக்கு நிறைய மலையா புண்ணியத்தை குமிச்சு வச்சிருக்காளோ, சுக்ருதங்களை பாக்கியங்களை புண்ணியங்களை தர்மங்களை குமிச்சு வச்சிருக்காளோ அவளுக்கு கிருஷ்ணனை பிடிக்குங்கிறார். நமத சுக்ருத கமனீயம் அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை எல்லாரும் சரணாகதி பண்ணுங்கோன்னு இந்த அஷ்டபதி பலன் முத்திரை வைக்கும்போது இப்படி சொல்கிறார். பாக்கி அஷ்டபதிகள்லாம் சிலது புத்திபூர்வமாக அழகாலாம் சொல்லுவார். இந்த அஷ்டபதி அழகு கிடையாது. பரம கருணாமூர்த்தியான கிருஷ்ணனை சரணாகதி பண்ணுவோம். இதுதான் இந்த அஷ்டபதியில் நமக்கு அவர் சொல்கிற விஷயம். ராதா முக்த முகாரவிந்த மதுப. பின்னாடி 3 ஸ்லோகம் இருக்குதுல. ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணன் எப்படி ராதையினுடைய வரவை எதிர்பார்த்து காத்துருக்கான்னு அழகாக ஒரு ஸ்லோகம் இருக்கு. பூர்த்தி ஸ்லோகம் மதுபஹா. மதுவன்னா வண்டு. அரவிந்த மதுபஹா தாமரைய சுத்தர மண். முகாரவிந்த மதுபஹா முகத்தாமரைய சுத்தர வண்டு. முக்த முகாரவிந்த மதுபா அழகான முகத்தாமரைய சுத்தர சுத்தி வர வண்டு. எந்த அழகான முகம்னார்? ராதா முக்த முகாரவிந்த மதுபா. அந்த ராதையோட அழகான திருமுகத்தாமரையை சுத்தி வர ரீங்காரம் என்ற வண்டான கிருஷ்ணன். 3 லோகத்துக்கு சேர்த்து ஒரு கிரீடம் பண்ணினா அந்த கிரீடத்தில் முகப்பில் அப்படி பதிக்கக்கூடிய ரத்தனம் கிருஷ்ணன்.
त्रैलोक्यमौलिस्थली नैपथ्योजित நீலரத்னம். 3 லோகத்துக்கு சேர்த்துக்கு ஒரு பெரிய கிரீடம் பண்ணினா அந்த கிரீடத்துக்கு ஒரு ரத்தனம் வைக்கணுமோட முகப்பு. அந்த ரத்தனம் தாண்டா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ண ரத்னம். அவனீபாராவதாராந்தகா, பூபார நிவர்த்திக்கா அவதாரம் பண்ணினவன். ஸ்வச்சந்தம் பிரஜசுந்தரி ஜனமனஸ்தோஷ பிரதோஷகாச்சிரம். சுதந்திரம் அவனை யாரு கட்டுப்படுத்த முடியுங்கிறார். ஸ்வச்சந்தம், ராதையே விட்டுட்டா ஒன்றும் பண்ண முடியாது இவனு. பின்னாடி சொல்ல போற அஷ்டபதி ஸ்வச்சந்தம். இவன் அனுகிரகம் பண்றது யாருக்கு வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா இவன் அழகு பார்த்து அனுகிரகம் பண்றதா இருந்தால் ரொம்ப ஊர்வசி மேனகைக்கு பண்ணணும். இடது கை வலது கை தெரியாத கோபிகைகள், மூக்கு தெரியாத தொடச்சுக்கு தெரியாதான். அது அவளே சொல்றா, நாங்கள்லாம் ஒன்றும் தெரியாத, நாகரிகம் தெரியாதவா, புடவை கூட கலர் பார்த்து கட்டிக்க தெரியாது எங்களுக்கு, நகை ஒழுங்காக போட்டுக்க தெரியாது, ட்ரெஸ் பண்ணிக்க தெரியாது. நீ மதுரைக்கு போகிற, அங்கே நாகரீகமாக எத்தனை பெண்கள் இருப்பாங்கிறா கோபிகைகள். எல்லா பெண்ணோடையும் சுத்த மாட்டான்னு அவளுக்கும் தெரியும். இது மாதிரி அப்படி ஒரு வியக்தி இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் தன் நிலையை சொல்லிக்கிறா கோபிகைகள். அதனால ஸ்வச்சந்தம் விரஜசுந்தரி ஜனமன் அப்படி சுதந்திரமாக கோபிகைகளோட கூட உல்லாசமாக இருந்து அவளுடைய ஆனந்தத்தை விருத்தி பண்ணி பிரேமைய பிரதோஷ சிரம் நாளுக்கு நாள் அவர்களுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்தின்னு இருக்கிற அந்த பிரபு கம்சத்வம்சன தூமகேது, கம்சனை சம்மாரம் பண்றதுக்கு அவதாரம் பண்ணின வால் நட்சத்திரம் தூமகேது. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணன் துவாம் தேவகீ நந்தனா, தேவகீ நந்தனான அந்த கிருஷ்ணன் ஒன்ன ரட்சிக்கட்டும். இந்த ஸ்லோகம் அப்பேர் துவாம் கம்சத்வம்சன தூமகேது ரவது துவாம் தேவகீ நந்தனா. எல்லா கர்ணாமிரதாச்சாரியாள் மாதிரி இவர் ஜெயதேவ சுவாமிகள் ரொம்ப விசாலமான மனசு கிடையாது இவருக்கு. எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எவ்வளோ சொல்லலாமோ அவ்வளோதான் சொல்லு. எந்த ஸ்லோகத்திலேயாவது கர்ணாமிரதாச்சாரி கிருஷ்ண கர்ணாமிரதத்தை தன்னேன்னு சொல்லிக்கவே மாட்டார். நம்மளேம்பார், எல்லாரையும் சேர்த்தும்பார். அவர் அப்படி சொல்லலை. துவாம் தேவகி நந்த ஒன்றை ரட்சிக்கட்டம்னார். ஒன்றை ரட்சிக்கட்டம்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமோ? இப்போ முன்னாடி இந்த அஷ்டபதியை கேட்டு, அஷ்டபதி முழுக்க கேட்டாச்சு. குருமம வச்சனம் பூரைய மதுரிப்பு காமம், கிருஷ்ணனுடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வையின்னு முதல்ல 7வது சரணத்தில் உத்தரவு வந்துடுத்து. யார் யார் கிருஷ்ணனுடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறீளோ அந்த ஒன்றை ரட்சிக்கட்டும், அவளுக்கு தான் இந்த துவாம். இதனால் எல்லாருக்கும் வந்தவா போனவா உட்காண்டவா தூங்கினவா தூங்காமல் கதை கேட்டவா இவாளுக்கெல்லாம் அப்படி இல்லை. மொத்தம் என்னன்னா எல்லாருக்குன்னு சமுதாயமே கிடையாது. இப்போ சொன்னபடி யார் இருந்தாலோ அப்பேற்பட்டவளை துவாம் தேவகி அவது துவாம் தேவகி நந்தனா. 11வது அஷ்டபதி ஒரு மங்களமான அஷ்டபதி, நமக்கு ஹிதத்தை சொல்கிற அஷ்டபதி, உபதேசம் பண்ணுற அஷ்டபதி. 12வது 13 14 15 16 இதெல்லாம் விரகம், ராதாதேவியினுடைய பிரேமை, ராதையோட பக்தி. இப்போ பக்தியாக தான் வரும். இந்த 11வது அஷ்டபதி மாத்திரம் கொஞ்சம் ஜென்ரல் சப்ஜெக்ட், நம்மளை இழுத்து நமக்கு உபதேசம். இப்போ 12வது அஷ்டபதியிலேருந்து ராதையோட நிலையை திருப்பி சொல்ல ஆரம்பிச்சது. யமுனா தீர விகாரி பிருந்தாவன சஞ்சாரி, யமுனா தீர விகாரி பிருந்தாவன சஞ்சாரி, கோவர்தனோதாரி கோபால கிருஷ்ண முராரி, கோவர்தனோதாரி கோபால கிருஷ்ண முராரி, யமுனா தீர விகாரி பிருந்தாவன சஞ்சாரி, யமுனா தீர விகாரி பிருந்தாவன சஞ்சாரி, கோவர்தனோதாரி கோபால கிருஷ்ண முராரி, கோவர்தனோதாரி கோபால கிருஷ்ண முராரி. 8வது 9வது அஷ்டபதியில் ராதா விரகம். இதை சகி சொல்கிறா. 10வது அஷ்டபதியில் கிருஷ்ணன் நான் இங்கே இருக்கேன், நீ போய் ராதையை இங்கே அழிச்சுன்னு வந்துருங்கிறா.
சொல்கிறார். ராதையிட்ட வந்து இந்த சகி 10வது அஷ்டபதி சொல்கிறா, நீ தான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழறேன்னு நினச்சிக்காத, உன்னை விட கிருஷ்ணன் கதறான் அப்படின்னு கிருஷ்ணனுடைய தாபத்தை முழுக்க 10வது அஷ்டபதியில் சொல்கிறா. நீ ராதையை அழிச்சுன்னு வந்துருன்னு சொன்னார். இப்போ கிருஷ்ணன் சொல்லியிருக்கா, இந்த தோழி ராதையிட்ட வந்து பார்த்து விஷயத்தை சொன்ன உடனே ராதை கேட்கிறா, அந்த கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னு கேட்கிறா. முன்பு எந்த இடத்துல கிருஷ்ணனோடு கூட ராசலீலையில் நீ ஆனந்தத்தை அனுபவிச்சியோ அந்த தீர சமீரே யமுனா தீரே வசதி வனே வனமாலி உன்னுடைய வரவை எதிர்பார்த்து கிருஷ்ணன் ஜாயன் துவாம், உன்னையே இப்போது தியானம் பண்ணிண்டு ஜபம் பண்ணிண்டு உன்னுடைய வரவை எதிர்பார்த்து கிருஷ்ணன் காத்துன்னு இருக்கான்னு 11வது அஷ்டபதி. எப்படி இருக்கான் கிருஷ்ணன், நீ என்ன பண்ணணும், நீ எப்படி இருக்கணும், அவன் எந்த நிலையில் இருக்கான், நீ எந்த நிலையில் இருக்கணும், இந்த ரெண்டையும் அந்த 11வது அஷ்டபதியில் சொல்லி இப்போ ராதையிட்ட கிருஷ்ணனுடைய விவரம் சொல்லியிருக்கா, இருக்கிற இடம் சொல்லி முடிச்சிருக்கா 11வது அஷ்டபதி. மேலே 12வது அஷ்டபதி இந்த கிருஷ்ணன் ராதையை அழிச்சுன்னு வந்துருன்னு சொல்லியும் சகி ராதை இல்லாமல் தனியாக போகிறா கிருஷ்ணன்ட்ட. நான் உன்னை ராதையை இங்கே அழிச்சுனுவான்னு சொன்னேனே, நீ மட்டும் வந்து நிற்கிறையேன்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு பதில் சொல்ல போகிறா 12வது. பாவேன முக்த ஜபலேன விலோகிதேன மன்மானசே கிமபி சாபலம் உத்வகந்தம் லோலேன லோஜன ரசாயன மிக்ஷணேன லீலா கிஷோரம் லீலா கிஷோரம் உபகோகிதும் உத்சுகாஸ்மகா எப்படி தான் என் உள்ளம் புகுந்து எப்படி தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ என் சாமி எப்படி தான் என் உள்ளம்
என ஒரு சுக